உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நாடு முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசிடம் வலியுறுத்துமாறு முதலமைச்சரிடம் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மனு அளித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து பேசினார். அப்போது கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன், எஸ். பாலாஜி, பனையூர் மு. பாபு, துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், நாடு முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசிடம் வலியுறுத்துமாறு முதலமைச்சரிடம் மனு அளித்துள்ளதாகவும், அக்டோபர் 2ஆம் தேதி விசிக சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் R.S. பாரதி, செய்தி தொடர்பு செயலாளர் T.K.S. இளங்கோவன் ஆகியோர் பங்கேற்பார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியதாகவும் தெரிவித்தார். முதல்வர் அவர்கள் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்து தமிழ்நாடு திரும்பியிருக்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அவரை சந்தித்து எங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தோம். அமெரிக்காவில் இருந்த 2 வார காலமும் ஏராளமான நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்றார். தமிழக முதல்வருக்கு மிகச் சிறப்பான வரவேற்பை நல்கினர். பல ஆயிரம் கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கின்றன. முதல்வருடைய இந்த பயணம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு ஏராளமான அந்நிய நேரடி முதலீட்டுக்கான வாய்ப்பும் உருவாகியிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்று முதல்வருக்கு எமது பாராட்டுகளை தெரிவித்தோம். அத்துடன் அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்த உள்ள சூழலில் அந்த மாநாட்டில் 2 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறோம். முதலாவது கோரிக்கை, தமிழ்நாட்டில் அரசு மதுபான கடைகளை விற்பனை இலக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பதாகும். இரண்டாவது, தேசிய அளவிலான ஒரு கோரிக்கை, அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 படி படிப்படியாக
மதுவிலக்கை இந்திய அளவிலே கொண்டு வருவதற்கு அனைத்து மாநில அரசுகளும் முன்வர வேண்டும் என்பதாகும். மருத்துவ காரணங்களுக்கு பயன்படுத்துகிற போதை மருந்துகள் தவிர நுகர்வுக்கான எந்த போதைப் பொருள்களும் பயன்பாட்டில் இருக்கக்கூடாது, புழக்கத்தில் இருக்கக்கூடாது, அவற்றை தடை செய்ய வேண்டும் என்று கூறுகிற ஒரு பிரிவுதான் உறுப்பு எண் 47. அதனை பேரறிஞர் அண்ணா அவர்களே ஆதரித்து தேசிய அளவிலான ஒரு மதுவிலக்கு கொள்கை வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் தலைமை மாணாக்கர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மதுவிலக்கில் மிகவும் உறுதியாக இருந்தார், உடும்பிப்பிடியாக இருந்தார். அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 எடுத்துரைத்து இந்திய ஒன்றிய அரசுக்கும் அப்போது அழுத்தம் கொடுத்திருக்கிறார். அதே கருத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் கொண்டிருந்தார், வலுவாக அதை பேசியிருக்கிறார். இந்திய ஒன்றிய அரசுக்கும் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதனை பின்பற்றி இன்றைய 75வது ஆண்டு பவள விழாவை காணவிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிற தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இந்திய ஒன்றிய அரசுக்கு இந்த வேண்டுகோளை வலியுறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு கோரிக்கை மனு ஒன்றை வழங்கியிருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த மனுவை படித்து பார்த்தார். திமுகவின் கொள்கைதான் மதுவிலக்கு கொள்கை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே நீங்கள் நடத்துகிற அக்டோபர் 2ஆம் தேதி நடத்துகிற மாநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களும் செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பார்கள் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார். இந்த கோரிக்கையை உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்ல விரும்புகிறோம், அழுத்தம் கொடுக்க விரும்புகிறோம் என்று முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். மதுவிலக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு படிப்படியாக அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வாறு நடைமுறைப்படுத்துவோம் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த தேர்தலுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ நாங்கள் நடத்துவது தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கைம்பெண்கள் கண்ணீர் சிந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கோரிக்கையைத்தான் நாங்கள் முன்னிறுத்தி இந்த மாநாட்டை நடத்துகிறோம். எனவே இதை திசை திருப்பும் வகையில் தேர்தல் அரசியலோடு பிணைத்து பார்க்க வேண்டாம், இணைத்து பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் திமுகவுக்கு நேரடியாக அழைப்பு கொடுக்கல. பேசப்பட்ட விவரங்கள்லேருந்து உங்கள் கருத்து எங்கள் கருத்து ஒன்று தான். உங்கள் மாநாட்டில் எங்கள் தரப்பிலிருந்து 2 பேர் பங்கேற்பார்கள் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த கருத்தில் உடன்படுகிறவர்கள் எங்கள் மாநாட்டில் பங்கேற்பதில் எங்களுக்கு எந்த ஆச்சரியம், எந்த தயக்கமும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. நாங்கள் எங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், அதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம், அவ்வளவுதான். இது வந்து எல்லாருக்குமான பிரச்சனை, இது ஒரு கட்சிக்கான பிரச்சனை இல்லை, ஒரு கூட்டணிக்கான பிரச்சனை இல்லை, இது மக்கள் பிரச்சனை. யாரெல்லாம் மதுவிலக்கில் உறுதியாக இருக்கிறார்களோ அவ்வளவு பேரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பொதுவான அறைகூவல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதை எலெக்ஷனோட முடிச்சு போட வேண்டாம், இது காமன் அப்பீல் ஃபார் ஆல். எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்போம், எல்லோரும் சேர்ந்து பேசுவோம், இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்போம். இந்திய ஒன்றிய அரசு எனக்கு இதில் எந்த பொறுப்பும் இல்லைங்கிற மாதிரி கண்டும் காணாமல் இருக்கிறது. இந்தியா முழுவதும் போதைப்பொருள் புழக்கம் தீவிரமாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் 4 மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் மதுபான வியாபாரம் அரசே முன்னின்று நடத்துகிறது. இதற்கு மத்திய அரசுக்கு, இந்திய ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? இதுதான் விடுதலை சிறுத்தைகள் எழுப்புகிற கேள்வி. அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 44 படி காமன் சிவில் கோடு உருவாக்குவதற்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிற பாஜகவினர் அதற்காக அதை பயன்படுத்தி காமன் சிவில் கோடு கொண்டு வர முயற்சிக்கிறவர்கள், அதே
ஆர்டிகிள் 47 பயன்படுத்தி ஏன் ஒரு நேஷனல் பாலிசி ஆன் லிக்கர் அண்ட் ட்ரக்ஸ் கொண்டு வரக்கூடாது? இதுதான் எங்கள் கேள்வி. அதுக்கு ஏன் தனிப்பட்ட ஒரு சட்டத்தை இயற்றக்கூடாது? இதுதான் எங்கள் கேள்வி. இந்திய ஒன்றிய அரசுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது என்று அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா சுட்டிக்காட்டியதைத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறோம். இந்த கருத்தில் திமுக உடன்படுவதால் எங்கள் மாநாட்டில் பங்கேற்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். 2 பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறவுள்ளது. இதுகுறித்து சென்னை பெரம்பூர் தொகுதியில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் உஷாராணி தலைமையில் மது ஒழிப்பு மாநாடு குறித்து 1000 துண்டறிக்கை விநியோகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரம்பூர் தொகுதி 44, 45 வார்டுகள் மற்றும் வியாசர்பாடி பகுதியான கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் மற்றும் மார்க்கெட் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சுமார் 1000 துண்டறிக்கை விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் பொற்கொடி, கௌதமி சன்னா, அம்பேத் வளவன், புனித அரசு, மேலிட பொறுப்பாளர்கள், பெரம்பூர் தொகுதி செயலாளர் கல்தூன் ரவி, மாவட்ட துணை செயலாளர் முன்னாகான், இளம்பாசறை அமைப்பு துணை செயலாளர் சமத்துவம், மகளிர் விடுதலை இயக்கத்தின் பெரம்பூர் தொகுதி செயலாளர் வைல்ட் ரோஸ், லலிதா, ரமணி, லட்சுமி, பாரதி, சுதா, வழக்கறிஞர் பிரிவு இலக்கியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு துண்டறிக்கைகளை வழங்கினர். மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து இன்று வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக துண்டறிக்கைகள் விநியோகம் செய்யப்பட்டோம். அதில் உள்ளடக்கிய தொகுதியின் சார்பாக பெரம்பூர் தொகுதியில் மேல்பட்டி பொன்னப்பன் தெரு, சஞ்சய் நகர் அம்மன் கோவில், ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆலயத்தில் இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றதால் அவ்விடத்தில் பெண்கள் திரண்டு வருகை புரிந்திருந்தனர். அவர்களுக்கு நாங்கள் துண்டறிக்கை கொடுக்கப்பட்டது. அது மட்டும் அல்லாமல் 44வது வட்டத்தின் சார்பாக தேவாலயத்திலும் நாங்கள் துண்டறிக்கை கொடுக்கப்பட்டோம். அது மட்டும் அல்லாமல் எங்கெல்லாம் பெண்கள் நடமாட்டங்கள் நடைபெற இருந்ததோ அந்த இடத்தில் வெள்ளையன் மார்க்கெட் பகுதிகளுக்கும் நாங்கள் சென்றிருந்தோம். அங்கேயும் துண்டறிக்கைகள் அங்கங்கே கொடுக்கப்பட்டு பெண்களிடத்தில் விழிப்புணர்வு கொடுத்து அவர்களிடத்தில் மது பற்றி நாங்கள் கேட்டறியும் போது ஒவ்வொரு பெண்களும் எங்களுக்கு பதிலளித்து இருக்கிறார்கள். நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டோம். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகரில் விசிகவின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மூலம் 5 அம்ச கோரிக்கைகளான தமிழக அரசு துறைகள் பட்டியல் பழங்குடியினருக்கான பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளும் பணியாளர்கள் அனைவரையும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மண்டல பேரவை பொறுப்பாளர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேரவையின் மாநில முதன்மை செயலாளர் பாவனன், கட்சியில் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு மற்றும் பேரவையின் பொறுப்பாளர்கள் சரவணன், கோவிந்தன், பாலகிருஷ்ணன், சாம்பவி பாஸ்கர், சிறைபாண்டியன், ஏழுமலை, தமிழ்மணி, தமிழ்செலியன், அருணாச்சலம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையினர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை மண்டலத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்ட உரை நிகழ்த்த இருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள அரசு ஊழியர்கள், பட்டியலின அரசு ஊழியர்கள், மிகவும் பின்தங்கிய எம்பிசி பிரிவும் மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் என்கிற சொல்லப்படுகிற பிசி அரசு ஊழியர்களுக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் தெற்கு மாவட்டம் காணை ஒன்றியத்துக்குட்பட்ட பனமலைப்பேட்டை, மாம்பழக்கப்பட்டு ஆகிய பகுதிகளில் ஒன்றிய செயற்குழு கூட்டம் ஒன்றிய செயலாளர்கள் ஆசை தம்பி, அறிவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக விசிக விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார், கருத்தியல் பரப்புரை மாநில துணை செயலாளர் ஜெயந்தி, விக்கிரவாண்டி தொகுதி செயலாளர் காணை வளவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது வரும் அக்டோபர் 2ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள்
போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் காணை ஒன்றியத்தின் சார்பில் அதிக அளவில் வாகனங்களில் ஏராளமான பெண்கள் கலந்து கொள்ள செய்வது என்றும் காணை ஒன்றியத்தில் உட்பட பகுதிகளில் முகாம் மறுசீரமைப்பு செய்வது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் ஒன்றிய பொருளாளர் கஞ்சனூர் சதீஷ், ஒன்றிய துணை செயலாளர்கள் பனமலை ஆதி, குமார், மணி, டோமினிக், நந்தா, நீலமேகம், கக்கனூர் வினோத், ராவிட், குரு, ஏழுமலை, அன்லகன் உள்ளிட்ட விசிகவினர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் சென்னாக்குளம் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அழகம்மாள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநாடு மேலிட பொறுப்பாளர் விடுதலை செழியன், ஜெயந்தி, விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் விடுதலை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் எதிர்வரும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு ஏராளமான பெண்களை அழைத்து வருவதென தீர்மானிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் சாந்தி, ஆலம்மாள், அமுதா, ராஜம்பால் மற்றும் கட்சியின் ஒன்றிய செயலாளர்கள் முருகன், ஆவியூர் சிவா, இளவரசு, அறிந்தவன் மற்றும் நிர்வாகிகள் தமிழ் நிலவன், கண்ணாயிரம், வழக்கறிஞர் அறவாழி, பழனிகாந்த், ஆதிக்குப்பன் உள்ளிட்ட மகளிர் இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள மது ஒழிப்பு மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே உள்ள தொப்பிலிக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்றது. மகளிர் மாநாட்டின் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் மகளிர் மட்டும் 1000 பேர் பங்கேற்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் லட்சுமணன், சத்யபிரியா, ஜெயந்தி, விஜயலட்சுமி, கோஷிகா, சஞ்சனா, தேவிகா மற்றும் வடலூர் நகர செயலாளர் கண் ராஜ்குமார், பார்த்திபன், ராமராஜன், விஜய், அஜித், ஜெயராஜ், ராசு, அருண் பாண்டி, பாலா, தமிழ்செல்வன், ஆனந்தன், ராஜேஷ், ஸ்டாலின், விக்னேஷ், சந்தோஷ், ராஜதுரை, பாலாஜி, கவிபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் வேலூர் மண்டலம் சார்பில் கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தலைமை நிலைய செயலாளர் தமிழ்குமரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் மாவட்ட தலைவர் ஆசிரியர் பால்ராஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் சந்திரகுமார், மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ், வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் பிலிப், அரும்பாக்கம் ராஜா, மாதேயன், கிருஷ்ணமூர்த்தி, சிவராமன், மாவட்ட நிதி செயலாளர் பாஸ்கரன், தருமபுரி மாவட்ட தலைவர் குமார், வசந்த் மற்றும் கிருஷ்ணகிரி சிவசங்கர், திருப்பத்தூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜி மற்றும் ஆனஸ்ராஜ், வேலூர் மாவட்ட செயலாளர் மாநகராட்சி செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 16A பயன்படுத்தி SC/ST ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கிட தமிழ்நாடு அரசு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும், தமிழ்நாடு அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும், அரசாணை எண் 152 திரும்ப பெற்று தூய்மை பணியாளர்களை தமிழ்நாடு அரசு நேரடியாக நியமனம் செய்தல் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மத்திய மாநில பொதுத்துறை அரசு ஊழியர்கள் நலனுக்காக எழுச்சி தமிழர் அவர்களை காப்பாளராக கொண்டு தமிழகத்தில் களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற அரசு ஐக்கிய பேரவையின் 5 கோரிக்கையை முன்னிட்டு 3ஆம் கட்ட போராட்டம் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை உள்ளடக்கிய வேலூர் மண்டலம் சார்பாக கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய கோரிக்கையாக இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 16(4)A பயன்படுத்தி SC/ST அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு தனிச்சட்டம் சட்டமன்றத்தில் இயற்றிட வேண்டி மாண்புமிகு தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். 2வது கோரிக்கையாக அரசு ஊழியர்களுக்கு அனைத்து துறை அரசு ஊழியர்களுக்கும் CPS ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் அமுல்படுத்திட வேண்டி வலியுறுத்தியும் 3வது கோரிக்கையாக பின்னடைவு காலி பணியிடங்கள் சுமார் 10,042 காலி பணிகள் தமிழகத்தில் உள்ளது. தமிழகத்தில் உள்ள SC/ST அரசு ஊழியர்களுக்கான பணியான காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டி இந்த
கோரிக்கையுள்ள ஆர்ப்பாட்டத்தில் கேட்டுக்கொள்கிறோம். கடைசியாக தூய்மை பணியாளர்களை நேரடி பணி நியமனம் மூலம் அரசு ஆணை 152 ரத்து செய்து நேரடி பணி நியமனம் செய்யுமாறு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அரசு ஐக்கிய பேர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த 4 கோரிக்கைகளை தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக பரிசீலனை செய்து நடைமுறைப்படுத்த வேண்டி இந்த கோரிக்கையுள்ள ஆர்ப்பாட்டம் அரசு ஐக்கிய பேரவையில் வேலூர் மண்டலம் சார்பாக வெற்றிகரமாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறவுள்ள இடத்தையும் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜதூர் வேதி நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்தார். அப்போது காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் கனக அம்பேத், தொகுதி செயலாளர் சேரன், ஒன்றிய செயலாளர் ஓவியர் இளங்கோவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த செயற்குழு கூட்டம் கோவை திருச்சி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் மாவட்ட செயலாளர் கோவை குரு தலைமையில் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் மாநாட்டிற்கான மேலிட பொறுப்பாளர்கள் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான், மண்டல செயலாளர் வை குடியரசு மற்றும் மகளிர் அணி ரஹ்மத் நிஷா, கோட்டை சேது, தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் முகமது அலி, மாநில பொறுப்பாளர்கள் அப்துல் ஜமால், முன்னாள் மாவட்ட செயலாளர் இலக்கியன் கரிகாலன், பகுதி பொறுப்பாளர்கள் சுப்பிரமணி, சிறுத்தை சேட், குமார், சகாய்ராஜ், தளபதி முஜீர், சுப்பிரமணி, செல்வபுரம் காதர், மயில்கள் நாகராஜ், சிறுத்தை அப்பு, சொக்கம்புதூர் அன்பு, உடுமலை முகமது சாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் ஒன்றியத்துக்குட்பட்ட காச்சக்குடி ஊராட்சியில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரில் உப்பு நீரின் தன்மை அதிக அளவில் உள்ளதால் அந்த நீரை குடிக்கும் பொதுமக்களுக்கு உடல் ரீதியான பிரச்சினைகள் ஏற்பட்டு 5க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் சிலர் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே தங்கள் கிராமத்தில் இருக்கும் குடிநீரை பரிசோதனை செய்து தங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை அமைத்து தருமாறு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்திடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காய்ச்சக்குடி முகாம் நிர்வாகிகள் கரிகால் வளவன், பாண்டியன், அரவிந்த், ஹரீஷ்குமார், ரஞ்சித், கோபி ஆகியோர் உடனிருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறுவதை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கருவேப்பலங்குறிச்சியில் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள், துணை மேயர் தாமரை செல்வன், மன்ற செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் தலைமையில் மகளிரிடம் பிரச்சாரம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி, சசிகலா, திலகவதி, வசந்தா, சசி, உகந்த அழகி, சத்யா மற்றும் ஒன்றிய பொருளாளர் கருணா, சதீஷ், பாரதி, முத்து, பாரதி செந்தில், முருகன், ஆசை தம்பி, சுரேஷ், பாலகிருஷ்ணன், இளையகுமார், செல்வமணி, சந்தோஷ், பிரகாஷ், ராஜ்குமார் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போது வரும் அக்டோபர் 2ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் மகளிர் பெருந்திரளாக பங்கேற்போம் என உறுதியேற்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் தென்செட்டிநத்தல் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் அரசு பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கேரியில் சடையப்பர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் வழிபடுவதற்கு ஆதி திராவிடர் அருந்ததியர் மக்களை அனுமதிக்காமல் அந்த கிராமத்தை சேர்ந்த ஆதிக்க சாதியினர் மிரட்டி வந்துள்ளனர். மேலும் கோயிலுக்கு உள்ளே வராமல் சுற்றிலும் கம்பிவேலி அமைத்துள்ளனர். இந்நிலையில் சடையப்பர் கோவிலில் ஆதி திராவிட மக்கள் வழிபட அனுமதிக்க கோரியும் கோயிலில் நடைபெறுகின்ற மண்டல பூஜை நாளில் ஆதி திராவிட மக்களுக்கும் ஒரு நாள் மண்டல பூஜை நடத்த வழிவகை செய்ய கோரியும் கோவில் அறங்காவலர் மற்றும் விழா குழுவில் ஆதி திராவிடர் மற்றும் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் உறுப்பினராக இணைக்க கோரியும் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்திடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன், சின்னசேலம் ஒன்றிய செயலாளர்கள் குபேந்திரன், சக்திவேல், மாநில மருத்துவமனை நிர்வாகி தலித் ஏழுமலை, தென்செட்டிநத்தல் முகாம் நிர்வாகிகள் வெங்கடேசன், சின்னதுரை, அருள்முருகன், சின்னசாமி, மாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் மேட்டூர் மெய்யழகர் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலம் அஸ்தம்பட்டி மண்டலத்திற்குட்பட்ட 15வது வார்டு பகுதியில் நேற்று வார்டு சபா மற்றும் கமிட்டி கூட்டம் அஸ்தம்பட்டி மண்டல குழு தலைவர் உமாராணி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தன்னை அழைக்கவில்லை என்று கூறி சேலம் மேற்கு தொகுதி பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு அரசு அதிகாரி மற்றும் மண்டல குழு தலைவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதிகாரிகளை ஒருமையில் பேசினார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் காஜா மைதீன் தலைமையில் மனு வழங்கப்பட்டது. 15வது டிவிஷனுக்கு உட்பட்ட மாநகராட்சி கூட்டம் நேற்று நடந்துட்டு இருந்தது. அதில் அந்த 15வது வார்டு உறுப்பினரான உமாராணி அவங்க தலைமையில் மாநகராட்சி கூட்டம் நடக்குது. அதில் பங்கெடுத்துக்கிட்ட SO பழனிசாமி அவர் அங்கே அந்த அதிகாரியாக இருக்கார். வடக்கு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு மேற்கு சட்டமன்ற MLAவான பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அருள் வந்து என்னை கூப்பிடாமல் எப்படா நீ வந்து இந்த கூட்டத்தை கூட்டின அப்படின்னு சொல்லி அரசு ஊழியரை வந்து பணி செய்ய விடாமல் தடுக்கிறாரு. அந்த அரசு ஊழியர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கார். அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அரசு ஊழியரை பொது வெளிகளில் என்ன கேட்காம வா போன்னு உரிமையிலையும் அவர் மிரட்டும் தோணையிலும் நடந்துக்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அருள் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி வழக்கு பதிவு பண்ணோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மைய மாவட்டம் திண்டிவனம் ஒருங்கிணைந்த நகரம் மயிலம் ஒன்றிய செயல் வீரர்கள் கூட்டம் ஜக்காம்பேட்டை தனியார் அரங்கில் நடைபெற்றது. விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் கார்மேகம், மகாவேந்தன், நகர செயலாளர் இமயன் எழிலரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாநாட்டு மேலிட பொறுப்பாளர்கள் மேனாள் மாவட்ட செயலாளர் ஒயிட் ஹவுஸ் செல்லதுரை, கவிஞர் இளமாறன், பேராசிரியர் கல்பனா, பொன்னிவளவன், வழக்கறிஞர் பிருந்தா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்வில் எதிர்வரும் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகரில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டிற்கு பெரும் அளவில் பெண்களை அழைத்து செல்ல வேண்டும் எனவும் மாவட்டம் முழுவதும் புதிய கொடி கம்பங்கள் அமைத்து கொடியேற்ற வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் வழக்கறிஞர் எழில்மாறன், ஓவியர் பாலு, சசிகுமார், இளஞ்சேரன், ரஞ்சித், ஆறுவளவன், ரஜினி ஏழுமலை, தமிழ்மணி, பழனிவேல், முகிலன், விஸ்வதாஸ், தளபதி அப்பூன், சக்திவேல் மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகள் ஜனதா, மஞ்சுளா, பூரணி, சரளா, கீதா, ரோஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,